ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சினிமா ப்ரோ. இதுவரை சினிமா சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாம் இப்போ கொஞ்சம் சினிமாவிலேருந்து விலகி அரசியல் களம் சார்ந்த சில விஷயங்களையும் பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலும் சினிமாவும் வேறு வேறு அல்ல. கடந்த 65 வருஷங்களாகவே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியே அரசியலும் சினிமாவும் கலந்த ஒரு ஆட்சி தான். அதனால் இங்கே அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைஞ்சே இருக்குங்கிறதுனால அரசியலோடு சேர்ந்து சினிமாவும் சினிமாவோடு சேர்ந்து அரசியலுங்கிறது தான் நம்மளுடைய தமிழகத்தில் கடந்த கால வரலாறாக இருக்குது. இப்போ 2026 தமிழ்நாடோடு சேர்ந்து சில மாநிலங்களுக்கு நடக்க போகிற தேர்தலில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் வாடகை தர முடியாமல் வாடகைக்கு போராடிட்டு இருக்கிற சாமானியமான காமன் மேனும் என்னோடய வீட்டில் நீ நீண்ட நாள் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்துகிற வீட்டு சொந்தக்காரர்களும் இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரியான ஒரு நிரந்தர முகவரிங்கிற ஒரு விஷயத்தை மனிதர்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணவே முடியாத போது நீங்கள் சொல்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு பகுதியில் குடியிருந்தேன் குடும்பத்தோடு. அவங்க எனக்கு ஓட்டு இருந்துச்சு. இப்போ காலமாற்றத்தில் நான் அங்கேருந்து புலம்பெயர்ந்து கிட்டத்தட்ட வேற ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சு. அந்த வேற ஒரு ஏரியாங்கிறதே தொகுதி ரீதியாக மாறுபடுது. அப்படி தொகுதி ரீதியாக மாறுபடுறப்போ இப்போ எனக்கு இந்த வீட்டுடைய முகவரியில் என்னுடைய வாழ்வியலை நான் துவங்குறப்ப மறுபடியும் நான் ஜீரோலிருந்து ஆதாரில் இருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்கி ஆகணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆதார் தான் மிக முக்கியமான தேசத்துடைய முக்கியமான அடையாள ஆவணம்னு சொல்லி 10 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டு எல்லாரும் ஆதார் எடுத்துக்கணும். ஆதார் எடுக்கலைன்னா உங்களுடைய அடையாளங்கிறதே இல்லாமல் போயிடும்னு சொன்ன அரசு இப்போ என்ன சொல்லுதுன்னா ஆதாருங்கிறது ஜஸ்ட் ஒரு கார்டு, அது ஐடென்டி கார்டு கிடையாது அப்படின்றாங்க. இப்போ இது எவ்வளவு ஒரு சாமானிய மனுஷனை காமன் மேனை ஏமாத்துகிற ஒரு விஷயம். ஒரு வீட்டிலேருந்து நான் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலை, என்னுடைய முகவரியை நான் மறுபடியும் ரீரெனிவேஷன் பண்ணுறப்ப நான் செய்கிற முதல் விஷயமே என்னென்னா ஆதார் இருந்து தான் துவங்குது. ஏன்னா எல்லாத்தையுமே ஆதாரோட இணைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா பேங்கில் ஆதாரில் இணைச்சிட்டிங்களா, பேன் கார்டு ஆதாரோட இணைச்சாச்சா, கேஸ் சிலிண்டர் ஆதாரோட இணைச்சாச்சா, டிரைவிங் லைசன்ஸ் ஆதாரோட இணைச்சாச்சா, இப்படி எல்லாவற்றையும் ஆதாரோட இணைச்சாச்சான்னு சொல்கிற ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக யோசிச்சோம்னா ஆதாரோட இணைக்கலைன்னா ஆதார் செல்லாதுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு சிஸ்டம் கூட வரலாம். ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் வரையில் ஆதாரை இணைச்சிட்டா எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிற போது ஏன் ஆதாரை ஓட்டர் ஐடியோட இணைக்கக்கூடாது? இப்போ ஓட்டர் ஐடியோட ஆதாரை இணைச்சிட்டோம்னா என்னுடைய ஆதாருக்கு இருக்கிற அந்த எண்கள் தான் என்னுடைய எண்கள். அந்த என்னுடைய எண்களில் தட்டினா நான் எந்த ஏரியாவில் குடியிருக்கணும் அதை நான் ரெனியூவல் பண்ணிடுவேன். நான் ரெனியூவல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பழைய முகவரி லாப்ஸ் ஆகி புது முகவரியில் என்னுடைய ஆதார் கார்டு ரெனியூவல் ஆகிறப்ப அதுதான் எனக்கான ஓட்டர் அடையாளம். அந்த இடத்த நீங்கள் தருவதில் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் சிக்கல்? இதை செய்வதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால அதை செயல்படுத்துகிற அதிகாரிகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இது பல்வேறு வகையான மன அழுத்தங்களை தர்றதுனால பணிச்சுவையாக ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாமல் புலம்புகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அரசு எந்திரத்தை அரசு வேலை பார்ப்பவர்கள் விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் அவங்களும் ஒரு காமன் மேனாக நம்ம வீட்டில் என்கொயரின்னு வர்றப்ப நம்மக்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நம்மக்கிட்ட மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதுவும் பாவம் இதில் ஈடுபடுக்கூடிய பெண்கள் அவங்களுடைய இயற்கை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் இதில் அலைய வேண்டிய சூழல் இருக்குது. அப்படியான சூழலில் இது அரசியலாளர்களுக்கும் சரி, வாக்காளர்களுக்கும் சரி, அப்புறம் இதை சரிபார்க்குற பணிச்சுமை மிக்க அதிகாரிகளுக்கும் சரி, இது குழப்பமான மனநிலையில் இருக்கிற என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அரசும் தேர்தல் கமிஷனும் பிராபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் ஓட்டே எனக்கு இல்லைன்னு தீர்மானமான பிறகு நான் யாருக்கு ஓட்டு போடுறது? இப்போ என் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 4 ஓட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே அடல்ட்டு. நானும் என் மனைவியும் கடந்த பல தேர்தல்களை சந்தித்தோம். என்னுடைய மகன் இதுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் ஓட்டையும் இப்போ 2வது முறை ஓட்டு செலுத்துகிற நிலையில் இருக்கார். என்னுடைய மகளுக்கு இதுதான் முதல் முறையாக ஓட்டு போகிற ஃபஸ்ட் ஓட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த சீர்திருத்தங்களில் இந்த இடமாற்றத்தினால எனக்கு என் குடும்பத்துக்கும் ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது. இப்படி இருக்கையில் என் ஓட்டு என் உரிமை, என் ஓட்டு விற்பனைக்கலையே நான் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மைய அரசுங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15வது வருடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் இதுக்கு முன்னாடி தங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணல இத்தனை கேள்வியெல்லாம் கிடையாது. இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா 2002 நீங்கள் எப்போ யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது.
2002 வந்து நான் இருந்த இடம் என்ன, என்னுடைய சூழல் என்ன, அதெல்லாம் வந்து எப்படி என்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற அவசரமான உலகத்தில் எல்லாமே நவீனமயமாகிருச்சு. எப்படின்னா வந்து பேங்க்கு போனோம்னா பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்கு, பணம் போடுறதுக்கு, பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஜிபே பண்ணுவதற்கு, இபே பண்ணுவதற்குன்னு ஏகப்பட்ட எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கல், எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாகி வந்து எல்லாமே வந்து ஸ்மார்ட் கார்டு விஷயமான பிறகு நம்மளுடைய ஓட்டர் ஐடி மட்டும் இன்னும் வந்து ஏன் அப்படியே இருக்குது? எல்லாவற்றையும் இணைத்த தேர்தல் கமிஷன் வந்து ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் தயவுசெய்து இணைச்சிட்டா இத்தனை குழப்பங்களுக்கு வழியே இல்லை. திருடான்னு ஒரு பழைய திரைப்படம், டேரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ண அந்த ஒரு திரைப்படத்தில் ஹீரோ திருடனாக இருப்பான். அப்படி திருடனாக இருக்கிற அந்த ஹீரோ கிட்ட அந்த கதாநாயகி வந்து ஒரு இடத்துல கேட்பா, நீ ஏன்டா இப்படி திருடுற அப்படின்ற போது அவன் பல்வேறு காரணங்களை சொல்லுவான். அவன் பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்பா, வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கு 1000 காரணம் சொல்கிறேன், நல்லவனா வாழ ஒரு காரணம் கூடவா இல்லைன்னு. அந்த மாதிரி சராசரி சாமானிய மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ளே புகுந்து அவங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கு இப்படி 1008 கேள்விகளை ஒரு அரசு தீர்மானிக்கிறத விட அந்த மக்களுக்கு எது எளிமையாக புரியுதோ அந்த விஷயத்தை செய்வது தான் ஒரு சரியான மக்களுக்கான அரசு. இப்போ இருக்கிற அரசு வந்து ஏதோ நல்லதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் தீவிர தேர்தல் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது குழப்பமாக இருக்கிறதுனால நான் சொன்னது மாதிரி எளிமைப்படுத்துங்க. இந்த எளிமைப்படுத்துறது தான் எதிர்காலத்தில் வந்து என்ன மாதிரி சராசரி சாமானிய காமன் மேனுக்கான ஓட்டை வந்து நான் செலுத்துவதற்கும், என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, என் ஓட்டு வந்து என் உரிமைன்னு சொல்லுவது மாதிரியான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும். ஆம், இந்தியா மாதிரி ஜனநாயக தேசத்தில் மொத்தம் வந்து 4 தூண்கள் இருக்குது. ஒன்று நீதி, இன்னொன்று தேர்தல், மற்றொன்று பத்திரிகை. இப்படியான விஷயத்தில் தேர்தல் அப்படிங்கிறது வாக்குரிமைங்கிறது அந்த பில்லர்களில் ஒரு பில்லராக இருக்கேன். அந்த ஒரு பில்லர் என்கிட்ட இருக்கிறத நான் நம்புகிறேன்னா இது போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி தளர்த்தி அதில் கள்ள ஓட்டுகளோ தவறான விஷயங்களோ நடைமுறாமல் இருப்பதற்கு அரசு எந்திரம் வந்து சரியான முறையில் பயிற்சி எடுத்தாதான், அல்லது அதற்கான வழிவகையை செஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஜனநாயக மரபுகள் காப்பாற்றப்படும் என்பதை சொல்கிறது இந்த காணொளி. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான பல காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சினிமா ப்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். என்றென்றும் நன்றிகளும். நவரத்னம் நவபாரதி. நன்றி, வணக்கம். இது உங்கள் சினிமா ப்ரோ.